ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மிகவும் அற்புதமான நாள், சக்தி வாய்ந்த நாள். சாயப்பா இன்று நம் மக்கள் அனைவருக்கும் வியாழக்கிழமையில் அனைவருக்கும் நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களையும் நடப்பதற்கு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வரம் கொடுக்கறது தான் வியாழன் வரம். இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் 8 நாளில் நடக்க இந்த பதிவில் ஒரே ஒரு பொருள் சொல்லிக்கிறேன். அந்த பொருளை நான் சொல்லுவது போல் நான் சொல்கிற அந்த ஒரே ஒரு வாக்கியத்தை சொல்லி நீங்கள் இன்றைக்கி குளிக்கணும். அப்படி குளிச்சுட்டு இன்று இரவுக்குள்ளே குளிச்சுடணும். அப்படி குளிக்கும் பொழுது மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நாளில் இது போல் செய்து அந்த வாக்கியம் சொல்லி செய்யும் பொழுது நீங்கள் என்னுடைய தீராத கடன் பிரச்சனை, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், என்னால் வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியல அப்படின்னு சொல்லி நம்ம தினம் தினம் அடுத்தவங்ககிட்டே சொல்லுவோம், மனதார நினச்சி அழுது புலம்புவோம் இல்லைங்களா? அது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒன்றா நாம் செய்த பாவங்கள், இல்லை நம்ம முன்னோர்கள் அவங்க செய்த பாவ வினைகள், அது நம்மக்கிட்ட இருந்து முற்றிலும் போகணுங்க. அது வரைக்கும் நமக்கு இந்த கஷ்டங்கள் தீராது. அதே போல் நாம் தெரியாமையே கூட நம்ம இது தவறு செய்தது தெரியாமல் செய்த தவறு கண்டிப்பாக இருக்கும். அது தெரிஞ்சே கூட ஒரு சிலர் ஒருத்தரை திட்டுறது, ஒருத்தருக்கு கெடுதல் செய்கிறது, இது போகிற பாவ வினைகள் இனிமேல் நீங்கள் அந்த போல விஷயங்களை செய்யக்கூடாது. ஆல்ரெடி நம்ம முன்னோர்கள் செய்த பாவ வினை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட இருக்கிறத, நாம் தெரியாமல் செய்த அந்த தவறு அனைத்தையும் நம்மக்கிட்ட இருந்து சாயப்பா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அந்த பாவ வினைகளை போக்கிக்கிட்டு இருக்கிறாரு. போக்கி நம்ம கூடயே சாயப்பா அனைத்தையும் முற்றிலும் நம்மக்கிட்ட இருந்து ஒழிச்ச உடனே நம்ம இதயத்தில் உங்கள் இதயத்தில் சாயப்பா அமர்ந்துருவார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை எடுத்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற அந்த ஜூஸை உங்கள் தலைக்கு தேய்ச்சி அந்த குளிக்கணும். தலைக்கு தேய்க்கும் பொழுது ஒரே ஒரு வாக்கியம் சொல்லணும். அது என்ன வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செய்த பாவங்கள் மலையளவாக இருந்தாலும் கடுகளவாக மாற்றுக, நான் செய்த புண்ணியங்கள் கடுகளவாக இருந்தாலும் அதை மலையளவாக மாற்றுக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த எலுமிச்சம்பழ ஜூஸை தலைக்கு தேய்ச்சி குளிச்சிருங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு உங்கள் பாவ வினைகள் நீங்கும், புண்ணியங்கள் பெருகும், உன் கஷ்டங்கள் நீங்கும், பணப்பிரச்சனை நீங்கும். சாயப்பா உங்கள் கூடவே இருந்து அனைத்து காரியங்களையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.